யுக்ரைனின் நாட்டுப்புற பாடல் உலகளவில் கிறிஸ்துமஸ் கீதமாக மாறியது எப்படி? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிறிஸ்துமஸ் வந்துட்டாலே இந்த பாட்டு தான் எங்க பார்த்தாலும் ஒலிக்கும். டிவி, ரேடியோ, வணிக வளாகங்கள், திரையரங்குகள், விளம்பரங்கள், சோஷியல் மீடியான்னு எதை ஓபன் பண்ணாலும் இந்த பாடல் மனச மயக்கும். இதுக்கு பேரு கேரல் ஆஃப் தி பெல்ஸ். ஆனா ஒரு சின்ன திருத்தம், இது உண்மையான கிறிஸ்துமஸ் பாட்டு கிடையாது. உண்மையாவே கிறிஸ்துமஸ் பாட்டு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் மைக்கோலா லியோன்டோவிச் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட யுக்ரைனிய நாட்டுப்புற இசையான ஷெட்ரிக் தான் இந்த கிறிஸ்துமஸ் பாட்டுக்கு மூலம். ஒரிஜினலா இது எதை பத்தினது தெரியுமா? புத்தாண்டு செழிப்பு, அதிர்ஷ்டம், செல்வம் இதை பத்தி பாடுறதுக்காக வீட்டுக்குள்ள பறக்கிற தகைவிலாங் குருவிய பத்தின பாடல். இதுல கிறிஸ்துமஸ் தாத்தா கிடையாது, மணிகள்லாம் கிடையாது. யுக்ரைனியர்களுக்கு இந்த ஷெட்ரிக் அப்படிங்கிறது ஒரு நாட்டுப்புற இசை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான விஷயம், ஒரு தேசிய சின்னம், தங்களோட அடையாளம். யுக்ரைனோட பெயரை சுமந்து உலகம் முழுக்க பயணித்த பாடல். 1910, 1920களில் யுக்ரைனிய இசைக்கலைஞர்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த ஷெட்ரிக்க பாடினாங்க. அப்படித்தான் இது உலகம் முழுக்க பிரபலமாச்சு. மைக்கோலா லியோன்டோவிச் ஒரு காலத்துல யுக்ரைனோட பொக்ரோஸ்க் அப்படிங்கிற நகரத்துல வசிச்சாரு. இப்ப போர் காரணமா அங்கிருந்து அவரோட சிலைய பாதுகாப்புக்காக அகற்றியிருக்காங்க. நமக்கு தான் இது கிறிஸ்துமஸ் இசை, ஆனா யுக்ரைனியர்களுக்கு அது வரலாற்று சின்னம். யுக்ரைனோட ஆன்மாவை சுமந்து எல்லைகளை கடந்து பறந்து போற பாடல். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.